திருப்பாச்சி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் என் சம்பளம் ஏறிச்சு. 10,000 சம்பளம் வாங்கினேன் ஒரு நாளைக்கு. 10,000. அது அதுக்கப்புறம் ஏவிஎம் படம் நம்ம இது திருப்பதி 3 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. ஓகே. அதில் கஞ்சா கருப்பு சாரும் நடித்தார். அவருக்கு 3 லட்சம், எனக்கு 3.5 லட்சம். ஓகேண்ணா. ஒரு 50,000 எக்ஸ்ட்ராவே கொடுத்தாங்க. அடுத்த படத்தில் கஞ்சா கருப்பு சார் 15 லட்சம், எனக்கு 1 லட்சம். அப்படி கலைஞர்களோட சம்பளம் ஏறும் இறங்கும், கலைஞர்களோட வாழ்வியல் ஏறும் இறங்கும், நிரந்தரமே கிடையாது. மக்கள் வந்து எங்கள் காமெடியை பார்த்து கை தட்டினாங்கன்னா எங்கள் சம்பளம் ஏறிக்கிட்டே போகுது. அவங்க கையை தட்டுறது என்னைக்கு விடுறாங்களோ நாங்கள் நடுத்தருக்கு வந்துடுவோம். கை தட்டாமல் போனாங்கன்னா இப்போ எங்களை ரசிக்கலன்னு அர்த்தம், எங்களை ஒதுக்குறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான் சினிமா வாழ்க்கை, நடுத்தருக்கு தான்.